நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் உங்க அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு காலையில அருமையான ஒரு செல்லிங் 250 பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஒரு செல்லிங் நிஃப்டி. பாருங்க நல்ல ஒரு அருமையான இடத்துல ஒரு கேப் ஃபில் இருந்திருக்கு பாருங்க. இந்த பழைய கேப் ஃபில்ல வந்து இன்னைக்கு ஃபில் பண்ணியிருக்கு. இங்க ஒரு கேப் ஃபில் இருந்திருக்கு. நல்லா காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும். இந்த கேப் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு நிஃப்டி. நல்ல அருமையான ஒரு டோஜி. ஆனா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். சிலப்போ ரீடெஸ்ட்டுக்காண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் வந்திருக்கு. அந்த இடம் நல்ல ஒரு ரெக்கவர். ஆனா, காலையிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 250க்கு மேல பாயிண்ட்க்கு மேல ஒரு நிஃப்டி வந்து டவுன். இப்ப 64 பாயிண்ட் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எக்ஸ்பயரி டே பார்க்கலாம். அதே மாரி ஸ்மால் கேப்பு அதுக்கு முன்னாடி பேங்க பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ரெக்கவர். ஐசிஐசிஐ பேங்க் தவிர பாக்கி எல்லா பேங்க்குமே இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் தான் இன்னைக்கு டவுனு. பாருங்க. ஆனா கீழ நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு கேப் டவுன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிரீன் கேண்டில். ஆனா அந்த ரெட் கேண்டிலுக்கு கீழ தான் குளோசிங் இருக்கு. பார்க்கலாம் ஃபர்தரா என்ன ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க ஸ்மால் கேப்பு நேத்தே சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் சொல்லிட்டு. இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு ரெக்கவர். எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு ஒரு காலையில பார்க்கும்போது என் போர்ட்ஃபோலியோலாம் 2% பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ 1% வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு. நல்ல ஸ்டாக் எல்லா ஸ்டாக்கும் ரெக்கவரு. எனக்கு தெரிஞ்சு என்னமோ இத ரீடெஸ்ட் பண்ண வருதான்னு தெரியல. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அருமையான ஒரு ரெக்கவர் இன்னைக்கு. இங்க பாருங்க. எங்கேருந்து பாருங்க 15,000 இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ரெக்கவரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எண்ட் ஆஃப் டேல. இந்த வாரம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அருமையான ஒரு ரெக்கவர். அதுக்கப்புறம் மிட் கேப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. நல்ல ஒரு அருமையான இது. நிஃப்டி மிட் கேப்பு. பார்க்கலாம். பாருங்க நல்லா ஒரு செல்லிங் டபுள் டாப்ப வந்து பிரேக் அவுட் பண்ணி கரெக்ட்டா அங்க தான் குளோசிங் வச்சிருக்காங்க பாருங்க. காலையில ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு இங்க பாருங்க. டபுள் டாப்பு. இந்த தெரியுதா உங்களுக்கு டபுள் டாப்பு? செல்லிங் வந்துட்டு கரெக்ட்டா அந்த லைன்ல தான் குளோசிங் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு செல்லிங்க. 1%க்கு மேல நல்ல ஒரு செல்லிங்கு. ஐடி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு முக்கியமான காரணம் டவுன் ஆகுறதுக்கு. எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு செல்லிங்ல இருக்கு இன்னைக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஐடி இண்டெக்ஸ் பாருங்க. நேத்தும் ஒரு செல்லிங், இன்னைக்கு ஒரு செல்லிங்கு. பார்க்கலாம் ஃபர்தர் நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெறைய நியூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் வாங்கி குவித்த பங்குகள் நெறைய இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் பார்க்குற மாரி நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ற ஸ்டாக்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வேர்ல்பூல் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அது முக்கியமான சப்போர்ட்டா தான் இன்னைக்கு டச்சா இருக்கு. இங்க பாருங்க 900 அந்த ரேஞ்சு முக்கியமான சப்போர்ட்டு. முன்னாடி இந்த ஒரு ப்ரமோட்டர் விக்கும்போது ஒரு கேப் டவுன் ஆச்சுல்ல, அந்த கேப்ப டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்துட்டு மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு. இத உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. வேர்ல்பூல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹவுஸ் ஹோல்டர் உள்ள கம்பெனி. ஆனா ப்ரமோட்டர் விக்கிறாங்க. அது மட்டும் தான் மைனஸு. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு கேபி கிரீனு. நம்ம ரெகுலரா வந்து வாட்ச் பண்றது. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். லாஸ்ட் குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டர் நல்ல ரிசல்ட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்திருக்கு. இன்னைக்கு என்னமோ கிரீன் தான். பார்க்கலாம். இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. இந்த ஏரியால வந்துச்சுன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோதா ஆல்ரெடி நம்ம சப்போர்ட்ட ரீச் ஆயிருச்சு. லாங் டெர்ம் ஒரு சைட்வேல ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்ட வந்து ரீச் ஆயிருச்சு. இங்க பாருங்க லோதா. எத்தன வருஷமா இங்க பாருங்க 2024லேருந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சு தான். அந்த கீழே இதுதான். அப் அண்ட் டவுன் தான். இந்த ரேஞ்சே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எத்தன பெர்சன்டேஜ் 42% நல்ல ஒரு ரேஞ்சு. அருமையான ஒரு டவுன் இதுல தான் முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லோதா நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. அடுத்த நம்ம நண்பர்கள் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மோசிப் டெக்னாலஜி. இது பயங்கரமான அப் அண்ட் டவுன்ல இருக்கும் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு மூவ்மெண்டம் உள்ள ஸ்டாக் தான். அதுவும் பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழ இன்னைக்கு அத ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். ஒரு சப்போர்ட் இது பண்றேன் இங்க பாருங்க. இது தெரியுது பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இன்னைக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் ஃபர்தர் டவுன் வருதா? இல்ல மேல உள்ள போதான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கும். நல்ல ஒரு மூவ்மெண்டம் குடுக்கும். இந்த ஸ்டாக் இங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது டேட்டா சென்டர்ல முக்கியமான அருமையான ஸ்டாக்கு டெக்னோ எலக்ட்ரிக்கல். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான மூவ்மெண்டம் உள்ள ஸ்டாக் தான் இதுவும். இங்க பாருங்க. நல்ல ஒரு இந்த வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப்பும் அப்புறம் டவுனு. முக்கியமான வந்து டிமாண்ட் ஜோனுக்குள்ள வந்திருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. நல்ல ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஆனந்த் எனர்ஜி நல்ல ஸ்டாக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஆமா. நீங்க அனலைசிஸ் பண்ணி என்ட்ரா இருந்தா ஸ்லோவா என்ட்ராங்க. அதான் என்னுடைய இது. ஆமா. நானும் இன்னைக்கு முக்கியமான ஸ்டாக்லாம் கொஞ்சம் என்ட்ரு ஆயிருக்கேன். கெயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோல், அதுக்கப்புறம் நெறைய ஸ்டாக்கு.
ஆமா. அதுக்கப்புறம் இங்க பாருங்க டெக்னோ ஃப்ளாஸ்ட்டு. இதுவும் ஒரு நல்ல அருமையான கம்பெனி. ஒரு நல்ல ஒரு பியரிஷ் பேரலல் சேனல பிரேக் அவுட் பண்ணி அத ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. பார்ப்போம். என்னுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா இங்க வந்துச்சுன்னா, இந்த கிரீன் லைன் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா, நான் வந்து என்ட்ராலான்னு இருக்கேன். நான் என்ட்ராலான்னு இருக்கேன். அதுக்காண்டி நீங்க என்ட்ராலான்னு நினைக்காதீங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஐடிசி ஹோட்டல் இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்குங்க. டவுன் ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப நாளா ஒரு சைட்வே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பார்க்க டவுன் வந்திருக்கானுங்க பாருங்க. ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஏரியா டவுன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஏரியா ஒரு அருமையான ஒரு அக்கமடேஷனா இருக்கும் லாங் டெர்முக்கு. பார்த்துக்கங்க. நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் அந்த சப்போர்ட்டு. ஐடிசி ஹோட்டலு. அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் உள்ள ஏரியால உள்ள ஒரு ஸ்டாக்கு. அருமையான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கும். புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. இது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்டம் குடுத்துட்டு, இப்போ நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியால இருக்கு. இங்க பாருங்க. நல்ல ஒரு இங்கேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ்மெண்டம் போயிட்டு, மறுபடியும் ஒரு டவுன்ல ஒரு ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இங்க பாருங்க நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணா, அது டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ட்ரெண்ட் லைனோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டாக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு பாருங்க. கரெக்ட்டா நேத்து அதோட க்ளோஸ் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. கரெக்ட்டா. இங்க பாருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா தெரியும். இன்னைக்கு அங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு வந்து யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேஆர்என் ஒரு நண்பர் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தார் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி டவுன் ட்ரெண்ட் தான் வந்துட்டுருக்கு. இது ஒரு நல்ல அருமையான ஸ்டாக்கு. நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும். அடுத்தது வந்து ஐடி செக்டார்ல நியூஜென் ஒரு கம்பெனி. இதுவும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல உள்ள கம்பெனி. இன்னைக்கு முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க பாருங்க. கன்சிடர் பண்றாங்க. இது ஒரு அருமையான சப்போர்ட்டு. நீங்க உங்க அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நல்ல ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. ஆனா லாங் டெர்மா பார்த்தீங்கன்னா, சைட்வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சைட்வேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஷார்ட் மார்க்கெட்ல எப்போதுமே பொறுமை வேணுங்க. நம்ம அவசரப்பட்டு இன்னைக்கு வாங்கி நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகணும்னா, அது நடக்கவே நடக்காது. அதனால ரொம்ப பொறுமையா இருந்தா மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். அடுத்தது அதானி குரூப்ல ரொம்ப முக்கியமான ஸ்டாக்குன்னு சொன்னா, அதானி பவரு, அப்புறம் அதானி போர்ட்டு இந்த ஸ்டாக்கெல்லாம் நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கும். அதானி பவர் நமக்கான வாய்ப்பை வந்து குடுத்துட்டு இருக்கு. இங்க பாருங்க முக்கியமான ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. அந்த கேப் ஃபில்ல தான் வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது முக்கியமான நல்ல ஒரு அருமையான ரேஞ்சா இருக்கும். அதானி பவரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 ஸ்டாக்கு பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம வாட்ச் லிஸ்ட்ல நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் உள்ள ஸ்டாக்க தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து நீங்க இந்த ஸ்டாக்லாம் வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சு அனலைசிஸ் பண்ணி பாருங்க. எந்த டைம்ல என்டர் ஆகலாம் என்னன்ட்டு. உங்களுக்கு தெரியாதுன்னா உங்க அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக்கு நல்ல ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. புரமோட்டர் ஒரு கம்பெனி அவங்க ஸ்டாக் வந்து வாங்குனான்னா, அது வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸு. அந்த 3 ஸ்டாக் என்னங்கிற ஸ்டாக்க நம்ம பார்க்கலாம். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரோலஸ் ரிங்க்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம்ல ஒரு ஃப்ரெண்டோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு. இந்த ஸ்டாக்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு டவுன்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு 3500 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கம்பெனி வந்து கடனே கிடையாதுங்க. சுத்தமா கடனே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெக் ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட இருக்கு. அது மட்டும் தான். நல்ல ஒரு அருமையான இண்டஸ்ட்ரியில இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. நீங்க நல்லா பாருங்க. ஸ்க்ரீன்ல போயிட்டு இங்க சார்ட்ட பார்த்தா தெரியும். ரொம்ப டவுன் ட்ரெண்ட்லேருந்து இப்போ தான் ரிவர்ஸ் ஆகுது. இந்த ஸ்டாக்கு. நல்ல ரிசல்ட்டும் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தா தெரியும். ஒரு நல்ல ரிசல்ட்ன்னு சொன்னா ஃப்ளாட் தான். இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. 49லேருந்து அந்த ஒரே ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா இயர் ஆன் இயர்ல நீங்க பாருங்க 25 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, 161 கோடி வந்திருக்காங்க. ஒரு 174 கோடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 198 கோடி வந்திருக்கு. கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னாவே, இந்த செக்டாரியல் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து புரமோட்டர் வாங்குறாங்க. இங்க பாருங்க புரமோட்டர்ட்ட வந்து 53% இருக்கு இந்த ஸ்டாக்கு. 53 இருக்கா? அதுக்கப்புறம் எஃப்8 வந்து கொஞ்சம் வித்திருக்காங்க. கொஞ்சம் தான் ரொம்பலாம் இல்ல. அதுக்கப்புறம் டி8 பாருங்க 30% மேல இருக்கு டி8. பப்ளிக் கிட்ட கம்மியா தான் இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்குறாங்க. இங்க பாருங்க காமிக்கிறேன். புரமோட்டர் கன்டினியூவா வாங்கிட்டு இருக்காங்க. 9ஆம் தேதி வாங்கியிருக்காங்க புரமோட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாசம் வந்து தான் அதோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி அதாவது இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸா இருக்கும் உங்களுக்கு. யாரும் வச்சிருந்தீங்கன்னா, நல்லா அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மங்கள் எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்தது. நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 500க்குள்ள ஸ்டாக்ல தான் வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. இது ஒரு அருமையான ஸ்டாக்கு. இங்க பாருங்க. இது புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. புரமோட்டர் குரூப் தான் வாங்கியிருக்காங்க. பாருங்க. அதுக்கப்புறம்
8ஆம் தேதினா நேத்து. அதுக்கப்புறம் டிசம்பர் 4ஆம் தேதி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. ஆமா. அக்டோபர் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாசம் 2 டைம் வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 4, டிசம்பர் 8. இந்த ஸ்டாக்கையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ். நல்ல ஒரு அருமையான டேட்டா சென்டர்ல உள்ளது. ரியல் எஸ்டேட் கம்பெனி சொல்லலாம். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற இந்த ஸ்டாக் நெறைய நண்பர்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் குரூப் வாங்கியிருக்காங்க. காமிக்கிறேன். இங்க பாருங்க. 8ஆம் தேதி புரமோட்டர் குரூப் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனவரில தான் வாங்கியிருக்காங்க. 1,00,000 ஷேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸ். இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. கம்பெனிய பத்தி அனலைசிஸ் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஜஸ்ட் என்னோட இன்ஃபர்மேஷன் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான நியூஸ் இருக்கு. அத பார்க்கலாம். ரேட்கைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம் அந்த கம்பெனி. ரெட்கைன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, யுனோ புக்கிங் இன்ஜினோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூவ்மெண்ட்ட வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்திருக்குன்னா, கிராண்டி இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 87 கோடி டிஃபென்ஸ் செக்டார்ல ஆர்டர் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் யார் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 1,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கானால வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றாங்க. டிஃபென்ஸ் கம்பெனி. நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்னைக்கு ஸ்டாக் என்னமோ 3% மேல டவுனு. நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். 2025ல அருமையான ஸ்டாக்கு. ரூ. 100லேருந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 350 வரைக்கும் போன ஸ்டாக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மட்டும் என்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மாவுக்கு ஒரு பேட் நியூஸ். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, நோவாங்கிற மெடிசின வந்து பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்ட்டு. இந்த மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிக்கு ஆல்ரெடி அப்ரூவ் குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹைனஸ் ஸ்டாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட்டுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ட்ரி ஆயிருப்பேன்னு நெனைக்கிறேன். நான்லாம் என்ட்ரி ஆக மாட்டேன் இந்த ஸ்டாக்கு. ஓவர் வேல்யூஸ். அதோட இன்னும் பேட் நியூஸ் கிளியர் ஆகல. ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேட் நியூஸ் உள்ள ஸ்டாக்லாம் நான் என்டர் ஆக மாட்டேங்க. ஏன்னா ஹை ரிஸ்க்கு. எப்ப வேணாலும் அது ப்ரூஃப் ஆகலாம். நம்ம ஒரு கிளியர் பிக்சர் தெரியாம நம்ம என்டர் ஆகுறது ரொம்ப ரிஸ்க்கு. டபுள் டாப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல முக்கியமான சப்போர்ட் டிமாண்ட் ஜோன்ல தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் 8% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. மெக்யூர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் சேஞ்சுன்னு கொஞ்சம் நியூஸ் குடுத்துருக்காங்க பாசிட்டிவா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா யூனிட் வந்து ஷேர் வந்து 25% மேல போகும்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃப் என்னது பிகே செக்யூரிட்டி குடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான நியூஸ் வேதாந்தாவுக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்கு. நல்ல டிவிடெண்ட் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4% மேல டவுன். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் லாக்கின் எண்டிங் வெட்னஸ்டே. அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர் அந்த பீரியட் அந்த லாக்கிங் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா? அது முடிஞ்சக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் செல் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு 4% மேல இந்த ஸ்டாக் டவுனு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. 1,800 கோடிக்கு. நல்ல ஒரு அருமையானது. குர்கான்ல, டெல்லில 24 ஹவர்ஸ்ல வந்து செல் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு சேலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தாரிஃப் இந்த ரைஸு உள்ள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தாரிஃப் இன்கிரீஸ் பண்ண போறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்டி ஃபுட்ஸ், கேஆர்பிஎல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுங்க. ஏற்கனவே போட்ட தாரிஃபே அவர் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த தாரிஃப் வேற போட்டுட்டு இருக்காரு. இது மாரிக்கு பேட் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் என்ன சைட்வே தாங்க போகும். அதனால நண்பர்களே ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. எங்கெங்க வேல்யூவேஷன் நல்ல ரேஞ்சில இருக்கோ, அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்க கேப்பிட்டல வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. கோல்டு பீஸ் இன்னைக்கு சில்வர் பீஸும் ஃப்ளாட் தாங்க. கோல்டு பீஸோட இன்னைக்கு 1% டவுனு. சில்வர் பீஸும் 1% டவுனு. ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்ல. ஏதாச்சும் டவுன் ட்ரெண்ட் வந்து நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். சில்வர் பீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1% மேல டவுனு. இங்க பாருங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இன்னைக்கு டவுனுங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார்ஸு, அதுக்கப்புறம் நெறைய ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ் எல்லாமே டவுனு தான். மேல பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் உள்ள தான் வச்சிருக்காங்க. ரெட் கேண்டில் காலையில நல்ல ஒரு டவுன்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேல கொஞ்சம் பை வந்து மாறிக்கிருக்கு. பார்க்கலாம். ஒரு டோஜி மாரிக்கே தெரியுது. அது ரெட்ல தான் இருக்கு. ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார்ஸு இன்னைக்கு எல்லா மோட்டார்ஸுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2% மேல டவுனு.
ஆமா. ஹீரோ மோட்டார் கார்ப். ஹீரோ மோட்டார் கார்ப். அவசரப்படாதீங்க. எந்த ஒரு ஸ்டாக்லயுமே நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு 2025ல நல்லா டவுன்லேருந்து மேல போயிருச்சு. இங்க பாருங்க. இந்த ஸ்டாக்க பாருங்க. எங்கேருந்து எங்கே போயிருக்கு. 3500லேருந்து நல்ல ரிட்டர்ன் குடுத்தது. ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் மேல போணுச்சு. இங்க பார்த்தா அத ரீடெஸ்ட் பண்ண வருதுங்க. ரீடெஸ்ட் பண்ண வரல. 2 நாளா நல்ல ஒரு பிரஷர், செல்லிங் பிரஷரு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஐடி ஸ்டாக்லாம் இன்னைக்கு நம்ம இங்க பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் தான். ஹீரோ மோட்டார்ஸ், மஹிந்திரா மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸு எல்லாமே இங்க நல்ல ஒரு செல்லிங்க. நம்ம வாட்சஸ் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் எல்லாம் பார்ப்போம். ஐடி ஸ்டாக் பாருங்க. நல்ல அருமையான செல்லிங். கோப்ரேஜ்லாம் இன்னைக்கு நல்ல செல்லிங்கு. ஆமா. மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் உள்ள வந்துருச்சு. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல என்ன பண்ணுதுன்ட்டு. இங்க பாருங்க முக்கியமான ஒரு இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடி ஸ்டாக் நல்ல ஒரு செல்லிங்கு. அதுக்கப்புறம் நம்ம வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக்லாம் இன்னைக்கு ஒரு வேளை ரெக்கவர் தான். ஆனா ரொம்ப ஒன்றும் டவுன் சொல்ல முடியாது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்கை கோல்டன் டவுன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎல் நல்ல அருமையான ஒரு, அதுக்கப்புறம் டிரான்ஸ் ரயில் இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்சஸில் உள்ள ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையல் நான் நல்ல ப்ளஸில் தான் இருக்கேன். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 8. நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்கில் சர்வோடெக் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம். அதுக்கப்புறம் ரோட்டோ பம்ப் அதுவும். ஆமாம், இந்த ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் வாட்சஸில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம். இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிக்கு எல்லாருமே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் ஈவினிங் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.